வணக்கம். வணக்கமாக வரவேற்கிறோம். குறள் கூடு விற்கு திருவள்ளுவரின் குறள் களஞ்சியத்தில் மூழ்கி வாழ்க்கை பாடங்களை பெற வாருங்கள். இந்த வீடியோவை பார்க்க முன் லைக் அழுத்தி ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானை அழுத்தி உடனடி அறிவிப்புகளை பெறுங்கள். சரி, இன்றைய குறள் பயணத்தை தொடங்குவோம். அத்தியாயம் 9. குறள்பால் அறத்துப்பால். குறள் இயல் இல்லறவியல். அதிகாரம் விருந்தோம்பல். குறள் 81. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. பொருள்: இல்லறத்தை போற்றி வாழ்வது, விருந்தினரை வரவேற்று அவர்க்கு வேண்டிய உதவிகளைச் செய்வதற்காகவே. ஆங்கில பொருள்: The whole design of living in the domestic state and laying up property is to be able to exercise the benevolence of hospitality. குறள் 82. விருந்து புறத்ததாத் தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பார் டன்று. பொருள்: விருந்தினராக வந்தவரை வெளியே விட்டுவிட்டுச் சாகாத மருந்தாக இருந்தாலும் அதனைத்தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்க பண்பாடல்ல. ஆங்கில பொருள்: It is not fit that one should wish his guests to be outside his house even though he were eating the food of immortality. குறள் 83. வருவிருந்து வைகலும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. பொருள்: விருந்தினரை நாள்தோறும் வரவேற்று மகிழ்ப்பவரின் வாழ்க்கை அதன் காரணமாகத் துன்பமுற்று கெட்டொழிவதில்லை. ஆங்கில பொருள்: The domestic life of the man that daily entertains the guests who come to him shall not be laid waste by poverty. குறள் 84. அகனமர்ந்து செய்யாள் உறையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். பொருள்: மனமகிழ்ச்சியை முகமலர்ச்சியால் காட்டி விருந்தினரை வரவேற்பவர் வீட்டில் அமர்ந்து செல்வம் எனும் திருமகள் வாழ்வாள். ஆங்கில பொருள்: Lakshmi with joyous mind shall dwell in the house of that man who, with cheerful countenance, entertains the good as guests. குறள் 85. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். பொருள்: விருந்தினர்க்கு முதலில் உணவளித்து மிஞ்சியதை உண்டு வாழும் பண்பாளன் தன் நிலத்திற்குரிய விதையைக் கூட விருந்தோம்பலுக்கு பயன்படுத்தாமல் இருப்பானா? ஆங்கில பொருள்: Is it necessary to sow the field of the man who, having feasted his guests, eats what may remain? குறள் 86. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்வருந்து வானத்தவர்க்கு. பொருள்: வந்த விருந்தினரை உபசரித்து அவர்களை வழியனுப்பி வைக்கும்போதே மேலும் வரக்கூடிய விருந்தினரை ஆவலுடன் எதிர்நோக்கி நிற்பவனை புகழ்வானில் இருப்போர் நல்ல விருந்தினன் என்று வரவேற்று போற்றுவர். ஆங்கில பொருள்: He who, having entertained the guests that have come, looks out for others who may yet come, will be a welcome guest to the inhabitants of heaven. குறள் 87. இணைத்துணை தென்பதொன் றில்லை விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன். பொருள்: விருந்தினராக வந்தவரின் சிறப்பை எண்ணி பார்த்து விருந்தோம்பலை ஒரு வேள்வியாகவே கருதலாம். ஆங்கில பொருள்: The advantages of benevolence cannot be measured. The measure of the virtue of the guests entertained is the only measure. குறள் 88. பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். பொருள்: செல்வத்தைச் சேர்த்து வைத்து அதனை இழக்கும்போது விருந்தோம்பல் எனும் வேள்விக்கு அது பயன்படுத்தப்படாம் போயிற்றே என வருந்துவார்கள். ஆங்கில பொருள்: Those who have taken no part in the benevolence of hospitality shall at length lament, saying, We have labored and laid up wealth and are now without support.
குறள் 89. உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா. மடமை மடவார்கண் உண்டு. பொருள்: விருந்தினரை வரவேற்றுப் போற்றத் தெரியாத அறிவற்றவர்கள் எவ்வளவு பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் தரித்திரம் பிடித்தவர்களாகவே கருதப்படுவார்கள். ஆங்கில பொருள்: That stupidity which exercises no hospitality is poverty in the midst of wealth. It is the property of the stupid. குறள் 90. மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்தெரிந்து. நோக்கக் குழையும் விருந்து. பொருள்: அனிச்சம் எனப்படும் பூ முகர்ந்தவுடன் வாடிவிடக்கூடியது. அதுபோல் சற்று முகங்கோணி வரவேற்றாலே விருந்தினர் வாடிவிடுவர். ஆங்கில பொருள்: As the anicham flower fades in smelling, so fades the guest when the face is turned away. இன்று ஒரு குறள், நாளை ஒரு நல்ல மாற்றம். இந்த காணொளியை பார்த்ததற்கு நன்றி. லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மேலும் முந்தைய குறள் வீடியோக்களும் எண்டில் உள்ளது. அதை கிளிக் செய்து பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் புதிய அப்டேட்ஸுக்காக பெல் ஐகானை அழுத்துங்கள். மீண்டும் சந்திப்போம் குறள் கூடுவில். நன்றி, வணக்கம்.